வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் ஆடி மாதத்தில் பல சிறப்பு வாய்ந்த பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியது சக்தி வாய்ந்த வளர்பிறை பிரதோஷம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்கோம் அங்கே அப்படின்ற ஒரு சிறப்பு தகவலை நான் இப்போ கொடுத்துட்றேன். முதல்ல ஆடி மாதத்தின் சிறப்புகள், அது எப்படி தோன்றுச்சு, என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், ஆடி மாதத்தில் நம்ம முதல் நாள் என்ன செய்யணும், அதில் ஆரம்பித்து குலதெய்வ சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கூட்டிகிட்டு வருது, என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கணும், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்தந்த நாட்களில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம். ஸோ இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே அதோட தம்ப்நெயில் தான் உங்களுக்கு இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நமக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள்லாம் மேற்கொண்டால் நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை ஃபுல்லாக ஒளிஞ்சி போய் நமக்கு வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் என்னென்ன செய்யலாம். முதல் வாரத்தில் வரதுல திருவிளக்கு பூஜை, ரெண்டாவது மாவிளக்கு, அப்புறம் நம்ம மாதத்தில் வரக்கூடிய அந்த தளிகை போட்டு வழிபாடு பண்ணுறது, அப்புறம் சுமங்கலி பூஜை. ஸோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம். முதல் ஞாயிறு குலதெய்வ பொங்கல் வழிபாடு. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் குலதெய்வ பொங்கல் போன சண்டேவே முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே பண்ணிட்டோம். அதை நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஏற்கனவே எங்கள் குலதெய்வ கோயில் நிறைய போட்டிருக்கோம். வாங்க, இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, சக்தி வாய்ந்த வளர்பிறை பிரதோஷம், அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடியது. இது சாதாரண இதுவே கிடையாது, ரொம்ப அற்புதமானது. அதுவும் இது ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது இன்னும் அதி விசேஷம். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி வழிபாடு பண்ணணுன்றது போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் நம்ம எப்படிலாம் வழிபாடு பண்ணால் நம்மளோட கடன் பிரச்சனை தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். அப்புறம் இந்த வழிபாடில் முக்கியமாக நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், அதோட வரலாறு என்ன, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பதிகங்கள் பாராயணம் பண்ணலாம், அதில் சிலது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஆடி மாதத்தில் நான் போட்ட மொத்த பதிவுமே இதுலேயும் நான் அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் அதை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு தடவையும் முக்கியமான பிரதோஷ அப்பெல்லாம் நம்ம பதிவு போடுறது வழக்கம். ஏன்னா இது ஆடி மாதம் பிரதோஷங்கிறதுனால ரொம்ப கார்த்திகை மாதம் போன வருஷம் நான் போட்டிருந்தேன் பதிவு. அதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி ஆடி மாதத்தில் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு பிரதோஷம் அப்படின்னாலே அந்த வார்த்தையிலே இருக்க தோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும், நோய் நொடி, வறுமை, அனைத்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத காலம்தான். சரி, நம்ம வீட்டை எப்படி தயார் பண்ணணும்னு பார்ப்போம். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்பவுமே மாவிலை தோரணம் கட்டுறது வழக்கம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மாவிலை தோரணம் இல்லாமல் நம்ம பண்ணவும் மாட்டோம். அழகாக மாவிலை தோரணம் வாங்கி இந்த மாதிரி நிலவாசலில் அழகாக கட்டிக்கிங்க. நிலவாசலில் கட்டிட்டு பூஜை ரூம் இருக்குது, உங்களோட இது வாஸ்து கிரக லட்சுமி படம் இருக்குது, மகாலட்சுமி என்ட்ரன்ஸில் இருக்குன்னா அந்த இடத்துக்கும் நீங்கள் அந்த ஒரு கொத்து வச்சுருங்க, மாவிலை கொத்து. பூஜை ரூம் தனியாக இருக்கிறவங்க பூஜை ரூமில் இந்த மாதிரி மாவிலை கொத்தை நம்ம தோரணம் மாதிரி கட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கம சாம்பிராணி போடுங்க. ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள்லாம் போய் நம்மளோட குலதெய்வம், நம்மளோட அம்பாள் சக்தி வீட்டுக்குள்ளே பெருகும். அதனால் நல்ல சாம்பிராணி கம்மன் சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நிலவாசலில் தீபம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலவாசல் தீபம் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம அதோட வரலாறு போவோம். இப்போ இந்த பிரதோஷம் எப்படி ஏற்பட்டது, பிரதோஷ காலம் எப்படி ஏற்பட்டுனா நம்ம கொஞ்சம் பழைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது எப்படி மனிதர்கள் நமக்கும் நோய் நொடி பிணிகள் வருமோ அதே மாதிரி தேவர்களுக்கும் நோய் நொடி பிணிகள் வந்தது. அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அமிர்தம் தேவை. அமிர்தம் எப்படி எடுக்கிறது, பார்க்கடலில் தான் கடையணும். பார்க்கடலில் கடையிறதுன்றது சாதாரண விஷயமா? ஒரு மலையையே மத்தா வச்சு அதை வாசுகி பாம்பை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் கடைஞ்சாங்க. கடையும் போது பல பொருட்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி முதல் வந்தது என்ன தெரியுமா? ஆழகால விஷம். அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் கோமாதா, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் மூதேவி, எல்லாருமே சங்கு, வலம்புரி சங்கு எல்லாமே பார்க்கடல்லேருந்து தோன்றியது தான். ஆனால் முதல்ல வந்தது என்ன? விஷம். பார்த்தாங்க தேவர்கள், எப்பவுமே நம்ம முதல்ல வர்றது சுவாமிக்கு தானே தரணும்னு சொல்லிட்டு அழகாக அற்புதமாக என்ன பண்ணாங்க, போய் சுவாமி
நாங்கள் முதல்ல கடைஞ்சோம், முதல் இதுதான் வந்தது, முதல் பிரசாதம் உங்களுக்கே சமர்ப்பணம் சொல்லி அந்த ஆழகால விஷயத்த கொடுத்தாங்க. சிவன் விடுவாரா? அது கடல்ல கலந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை, வெளியில தேவர்களால சாப்பிட முடியாது. பார்த்தாரு, அந்த ஆழகால விஷத்தை அவரே அறிந்து விட்டார். யாருக்காக? உலக மக்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தர்ம பிரபு வந்து யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். சரி, இப்போ இது வரலாறுக்கு போயிட்டோம். இது நடந்தது எல்லாமே அந்த மாலை 4:30 மணி 6 மணி இது நடந்த இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் சொல்றோம். இது வந்து நித்திய பிரதோஷம்னு இருக்கு, மாசம் வர மாத பிரதோஷம் இருக்கு, தினந்தோறும் நித்திய பிரதோஷம் தினந்தோறும் 4:30லேருந்து 6 மணிங்கிறது அது வந்து ஒரு பிரதோஷ காலம் தான். திங்கக்கிழமை வந்தாதான் இல்லை, பிரதோஷ காலம் வந்தாதான் கிடையாது. தினந்தோறுமே அந்த 4:30லேருந்து 6 வந்து பிரதோஷ காலமாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பதிவில் இப்போதான் ஆடி செவ்வாயில் நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம்னா நித்திய பிரதோஷம். அந்த செவ்வாய்க்கிழமையில 4:30 மணி 6 மணி வரை அந்த பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணோம் நாமன்னு சொல்லியிருந்தோம். அதை சும்மா இப்போ ப்ரீஃபாக சொல்கிறேன். அந்த 4:30 மணி 6 மணிக்குள்ளே இருக்கிற எந்த கோயில், முருகர் கோயிலோ சிவன் கோயிலோ எந்த கோயில் வேணாலும் போங்க, அம்பாள் கோயில் கூட போங்க, போயிட்டு அந்த 4:30லேருந்து 6க்குள்ள சாமியும் பெருமாளும் சிவபெருமானையும் அம்பாளையும் மனமுருக வேண்டி, அம்மா எங்கள் குடும்பத்தில், அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் விலகணும், இந்தந்த பிரச்சனைக்கு என்ன வழினே தெரியல, அதெல்லாம் விலகணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நடக்கூடிய அபிஷேகத்துக்கு தங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி தரலாம். பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு தானமாக கொடுக்கலாம் கோயிலில். அது வந்து இதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா அந்த நேரத்தில் யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். சரி, இப்போ இந்த கோமுகி நீர் தொட்டி இது வந்து என்ன சோமசுத்திர முறைனா என்னன்னா, விஷம் வந்தது இல்லையா கடல்லேருந்து பார்த்தாங்க தேவர்கள், இங்கிட்டும் அங்கிட்டும், ஐயோ அதை யார் சாப்பிட்றதுன்னு ஒரு பயந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடினாங்க. அப்படியும் கிராஸ் பண்ணாமல் இப்படியும் கிராஸ் பண்ணாமல் ஒரு பயத்தில் ஓடுவோம் இல்லையா, அல்லறி அடித்து ஓடினாங்க. அந்த ஓடின அந்த வரைபடம் தான் இது சோமசுத்திர முறை. எப்படி வணங்கணும்னா பிரதோஷ காலத்தில் நேராக நந்திய பெருமானை தான் வணங்கணும். நந்திய பெருமானுக்கு தான் மொத்த பூஜையுமே, அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு. ஸோ நந்திய பெருமானை முதல்ல வணங்கணும், அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்கி எப்படி போனோம்னா அந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நீர் தொட்டி தண்ணி வர வரைக்கும் அது வரைக்கும் தான் வரணும், அதை தாண்டக்கூடாது. திரும்ப ரிட்டர்ன் வந்து நந்திய பெருமானை வணங்கி நந்திய பெருமானை வணங்கி திருப்பி சிவபெருமான் திருப்பி அந்த கோமுகி நீர் தொட்டி வரைக்கும் தான் போகணும். அந்த மாதிரி 3 முறை வளம் வரணும். அதுதான் சோமசுத்திர முறை. பிரதோஷ காலத்துல மட்டும்தான் அப்படி வழிபாடு பண்ணணும். ஏன்னா தேவர்கள் அப்படி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடின அந்த காலங்கிறதுனால அதே மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு நிச்சயம் வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும். இந்த முறையில வழிபாடு பண்ணி பாருங்க. கண்டிப்பா எப்பவுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த முறைப்படி நம்ம எல்லாத்தையும் செய்யும்போது நமக்கு எல்லாமே தன்னை போல வந்து அமையும். அதனால அதை பத்தி பயப்படவே வேண்டாம். எதுவுமே முறை தெரிஞ்சு நம்ம வழிபாடு பண்ணோம், முறை தெரிஞ்சு நம்ம வந்து வீட்டில் வந்து நல்ல காரியங்களை செய்வாங்க. அதாவது அப்படி செய்யும்போது தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஸோ பிரதோஷ காலத்தில் இப்படி பண்ணுங்க. சரி, நம்ம பதிவில் கண்டிப்பாக பதிகம் இல்லாமல் இருக்காது. ஏற்கனவே நம்ம சேனல்லையே பலன் தரும் பதிகங்கள் பகுதி 11 சிவபுராணம் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கலாம், அது எல்லாமே ஒரு தனிப்பதிவாக கொடுத்தா அதோட தமிழ் தான் இதுதான், அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் போட்ட இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை அட்டாச் பண்ணுறேன், போய் பழைய பதிவுகளை பாருங்கள். ஸோ சிவபுராணம் கண்டிப்பாக படிக்கணும் எந்த ஒரு பிரதோஷ காலமாக இருந்தாலும். அப்புறம் அம்மையோட ஞானப்பால் வாங்கி பருகியவர் யாரு? திருஞான சம்பந்தர். அவர் அருளின தேவார பதிகம் வந்து 1 2 இல்லை, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அவர் அருளின 3 பதிகங்கள் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இது வந்து பணம் சேர்க்கும் பதிகம். நமக்கு பணம் பிரச்சனை, பணம் எங்கேயுமே இல்லை, ஆனால் பணம் நமக்கு தேவைன்னா இந்த பாடலை பாடணும். விடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன்கடல் தொழுதொழுவேன் கடலின் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனில் இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவே உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. சரி, இப்போ கழுத்தறைக்கு பிரச்சனைங்க, என்னால் அதில் வெளியே வர முடியல, சொல்லக்கூட முடியல. இந்த நாளே பதிக்கத்தை தினந்தோறும் காலை மாலை ஒரு நெய்விளக்கேற்றி நீங்கள் பாடி பாருங்க. அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் சொல்லி பாருங்க, ரொம்ப நல்லது. மாசில் வீணை மாலை மதியும் வீசுதன் சொல்லும் இங்கிலவேனில் மூசு வண்டரை பொய்யும் போன்றது ஈசன் என்று இணையிலே. இந்த பதிகத்தையும் பாராயணம் பண்ணி பாருங்க. சிவபுராணம், இடரின் தலை, அப்புறம் திருவிழிமலை காசு திறவே வாசு நல்குவே, அந்த பதிகமும் ரொம்ப இது வந்து திருவிழிமலை இதெல்லாமே பணத்தை சேர்க்கக்கூடிய பதிகம்.
என்ன அன்பர்களே, நம்ம பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பதிவுமே பழைய பதிவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன். ஆடி மாதத்தில் போகிற சிறப்பு பதிவு நான் இணைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றவங்க போய் பாருங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நமக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபாடுகள் தான் வரும். கலந்தா